வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் தெளிவுபடுத்தியது சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் கனிமொழி சொல்வது என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நேற்றைய தினம் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் தூத்துக்குடி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழியிடம் தாவேகா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த அவர், தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவது திமுகவிற்கு சவாலாக இருக்காது. அதிமுக தாவேகா இடையே சவாலாக இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாம். அது அவர்கள் தனிப்பட்ட முடிவு. தனித்து போட்டியிடுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அறிவிப்பதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கு தான் என்பது மக்களின் வரவேற்பை பார்க்கும்போது தெரிகிறது. திமுக கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்வார். முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றலாம். அவர்களின் பக்கத்தில் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை யாரும் கபாலீகரம் செய்ய முடியாது என இபிஎஸ் கூறியிருப்பார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தெளிவுபடுத்தியது சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மக்களுடைய எதிரிகள் யார் என்பதில் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யாரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மக்கள் திமுக மீது, முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஓரணியில் தமிழகம் என்பதில் மக்கள் ஆர்வமாக இருப்பது வரக்கூடிய தேர்தல்களில் முடிவுகளில் அறிகுறியாக பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.